ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. திருச்சியிலிருந்து செய்தியாளர் தினேஷ் இணைந்திருக்கிறார். இன்னும் கிளாரிட்டி கொடுங்க. இந்த பகுதி விமான நிலையத்திலேருந்து எவ்வளோ தொலைவு இருக்குது? இந்த இடத்துக்கு வந்தால் நார்மலாக கரூருக்கு போகிறதுக்கு பண்ணிக்கணும், நாமக்கலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை தாண்டி நீங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் தந்தி நேயர்களுக்கு சொல்லுங்கள் தினேஷ். வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொண்டு வரும் நிலையில இன்றைய தினம் 3ஆம் கட்டமாக தற்போது நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் இன்றைய தினம் பிரச்சாரம் மேற்கொள்வதால் இதற்காக தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து சற்று நேரத்துக்கு முன்பாக திருச்சிக்கு விமான நிலையத்திற்கு வருகை தந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த தனி விமானத்தில் இருந்து விமான நிலையத்திற்கு வெளியே வந்து அவருடைய காரில், கருப்பு நிற காரில் இங்கிருந்து திருச்சி விமான நிலையத்தில் சற்று நேரத்துக்கு முன்பாக புறப்பட்டார். விஜய் அவர்களுடைய வருகையை ஒட்டி திருச்சி விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் விமான நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் மற்றும் அவருடைய பயணிகளை இறக்கி விடுவதற்காக வரக்கூடிய உறவினர்கள் அனைவருமே தகுந்த பாதுகாப்புக்கு சோதனைக்கு பின்னரே விமான நிலையத்திற்குள்ளே அனுமதித்தனர். அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் டோல்கேட் வழியாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சாலையை பயன்படுத்தி நம்பர் 1 டோல்கேட் வழியாக தொட்டியம் முசிறி அந்த சாலையை பயன்படுத்தி நாமக்கல் நோக்கி பயணிக்க உள்ளார். சராசரியாக திருச்சியில் இருந்து நாமக்கல் பயணிக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட பேருந்தில் பயணம் இருந்தாலும் வாகனத்தில் பயணம் வந்தாலும் 1.5 மணி நேரத்தில் செல்லக்கூடிய முடியும். தற்போது அவருடைய வாகனமானது இங்கிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேல ஆகிறது. இங்கிருந்து அவர் அங்கு அவருடைய பிரச்சார வாகனம் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று இந்த காரில் இருந்து அவர் பிரச்சார வாகனத்தில் மாறிய பின் அங்கிருந்து நாமக்கல் நோக்கி அங்கு சென்று மக்கள் மத்தியில் பேச இருக்கிறார். இந்நிலையில் அவருக்காக ஒதுக்கப்பட்ட நேரம், அதாவது பேசுவதற்கு வரக்கூடிய நேரமாக காலை 8:45 என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவர் தற்போது திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து தற்போது நாமக்கல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நிலையில அந்த பேசக்கூடிய நேரங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து அவர் நாமக்கல்ல பிரச்சாரம் மேற்கொண்ட பின் அங்கிருந்து கரூர் சென்றுவிட்டு மீண்டும் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தர இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவருடைய பயணித்த தனி விமானமானது இங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இன்றைய தினம் இந்த பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் திருச்சி விமான நிலையம் வந்து சென்னை செல்ல உள்ளார். வழிநெடுகிலும், அதாவது திருச்சிக்கு அவர் வருகிறார் என்று தெரிந்த உடனேயே திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள், பொதுமக்கள் ஆங்காங்கே சாலையில் அவரை பார்ப்பதற்காக ஆங்காங்கே நின்றிருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இருப்பினும் அவர் அவருக்கு எந்த ஒரு கால தாமதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் அவர் விமான நிலையத்தை விட்டு விமானத்திற்கு இறங்கி அந்த விமானத்தை புறப்பட்ட உடனேயே அனைத்து பகுதிகளிலும் அந்த வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது. போக்குவரத்து சிறிது நேரம் நிறுத்தப்பட்டு அவர் செல்வதற்கு வழிவகை செய்யப்பட்டு சுலபமாக அவர் அந்த நாமக்கல் சாலையை அடைவதற்கு தேவையான போக்குவரத்து ஏற்பாடுகளும் காவல்துறையின் சார்பில் சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருந்தது. ஆகையால் அவர் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து அந்த நாமக்கல் சாலையை ஒரு 20 நிமிடத்தில் அங்கே சென்று விட்டார். தற்போது நாமக்கல் சாலையிலிருந்து அவர் இருக்கக்கூடிய அந்த பேருந்து பிரச்சார வாகனம் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றார். நன்றி தினேஷ், தேங்க்யூ வெரி மச். இப்போ நீங்கள் திரையில் வலப்பக்கம் பார்க்கக்கூடிய காட்சி திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்ட காட்சி. வந்து அடைய வேண்டிய முதல் பாயிண்ட் இதுதான். இங்கிருந்து தான் அவர் வாகனம் மாறுறாருங்கிறத நம்ம பார்க்கணும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.